வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா ஹைதராபாத் பிரியாணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் பிரியாணி. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 400 கிராம் அரிசி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 400 கிராம் அரிசிங்கிறது உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து எப்போதும் போல் பிரியாணி அப்படின்னா ஏலக்காய், பட்டை, சோம்பு கிடையாது, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஜீரகம் இதில் தாளிப்பு போடணும். இது எல்லாம் போட்டு அனாசி மூக்கு, கடல் பாசி எல்லாமே போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இதில் பிரியாணி அப்படிங்கிறது நிறையா போட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நான் காட்டல. இப்போ இதெல்லாம் போட்டு வெடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை நான் எடுத்து இந்த மாதிரி நீட் வாக்கில் வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும். இதை மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு போட்டு வெங்காயத்தை வதக்கணும். இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு மட்டும் சாதத்தை வடித்து அப்படி தான் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சாதம் வந்து 400 கிராம் அரிசி அப்படிங்கிறனால ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் காட்டுறேன். நான் வந்து 2 அடுப்பில் செய்கிறதுனால உங்களுக்கு பக்கத்தில் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த பிரியாணிக்கு மட்டும் நான் வந்து தயிர் ஊற்றுவேன். என்னுடைய பிரியாணி அப்படிங்கிறதுல இது வரைக்கும் நான் வந்து தயிர் ஊற்றினதே கிடையாது. இந்த பிரியாணிக்கு மட்டும்தான் தயிர் ஊற்றுறேன். அதையும் ஏன் ஊற்றுறேன் அப்படிங்கிறத காரணத்தை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா உங்களுக்கு கலர் வந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ள மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கிட்டு நான் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் வச்சுருப்பேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு இதில் வந்து காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பீட்ரூட்லாம் சேர்க்க மாட்டாங்க. காய்கறி அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னா என்னோட இதில் வந்து 400 கிராம் அப்படின்னா 600 கிராம் அளவுக்கு காய்கறி நான் சேர்ப்பேன். அதாவது வந்து தப்பாக நினைக்காதீங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னா 1 கிலோ அரிசி அப்படின்னா 1.5 கிலோ மட்டன் சேர்க்குற மாதிரி வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னா வெஜிடபிள் நிறையா இருக்கணும். அதுக்காக தான் நான் 600 கிராமுக்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். என்னென்ன காய்கறி அப்படின்னா கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, இது வந்து உங்களுக்கு வந்து நூல்கோல் சேர்த்துருக்கேன். அதன் பிறகு பீட்ரூட்டும் சேர்த்துருக்கேன். இந்த பீட்ரூட்டை பாதி பேர் சேர்த்தா பயப்படுவாங்க, கலர் வரும்னு. இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணுறேன். பீட்ரூட் நான் ஏற்கனவே சேர்த்து நம்ம இதில் வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணியிருக்கேன். கலர் மாறாமல் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பீட்ரூட் வந்து எப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணி வச்சுட்டு இதை தண்ணியில் அலசிடுவேன். அலசிட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து போயிடும். இருந்தாலும் அந்த பீட்ரூட்டுக்கு உள்ள லைட் ரெட் கலர் வரும். அதையும் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பிரியாணிலையும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் நான் சொல்லித்தரேன். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். இதில் எடுத்ததும் தக்காளியை போட்டுறாதீங்க. காய்கறிகளை ஒரு அரை பங்கு அளவுக்கு வேகணும். வெந்த பிறகு நான் காட்டுறேன். அதாவது வதக்கும் போதே உங்களுக்கு காய்கறி வேகும் இல்லையா. இந்த மாதிரி வதக்கின பிறகு நான் வந்து தக்காளி வந்து 4 தக்காளியை நான் எடுத்திருக்கேன். ஏன் இதில் தக்காளி 4 தக்காளி போடுறேன் அப்படின்னா ஹைதராபாத் பிரியாணிக்கு தொக்கு மாதிரி இருக்கணும் இந்த காய்கறிகள். இன்னும் சொல்லப்போனால் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலில் தக்காளி போட்டால் எப்படி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது தண்ணி வந்து சைடு அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுவேன். ஏன்னா காய்கறிக்கு உப்பு போடுவேன். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த வடித்து வச்ச, அதாவது சாதத்தை வந்து அரிசியை வந்து வடித்து வச்சுருவேன். வடித்து வச்சுட்டு இதில் நான் போடுறேன். பாஸ்மதி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேர் இந்த அரிசியில் வந்து தண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் என்னென்ன மசாலா உண்டோ எல்லாம் போட்டுட்டு பிரியாணி லீஃபும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு புதினாலாம் போடுறாங்க. பட் அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அதெல்லாம் போட்டு வடிக்கலை, நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது இந்த காய்கறிகளுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டதும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதாவது தக்காளியினுடைய ஜூஸி இறங்கும் போது உங்களுக்கு இந்த காய்கறிகள் வேக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, நடுவில் கேப். அதுக்காக தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இன்னமும் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணல, எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போதைக்கு நல்லா காய்கறிகளை இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கணும். காரணம் என்ன அப்படின்னா
காய்கறிகளை தனியாக நம்ம வதக்க போகிறது கிடையாது, வேக வைக்க போகிறதும் கிடையாது. இப்போது பீட்ரூட் சேர்த்தாலும் பீட்ரூட்டோட கலர் இன்னும் வந்து எந்த காய்கறிகளுமே ஏறல. நீங்களே பார்க்குறீங்க, காலிஃப்ளவர் வந்து வெள்ளை கலராகவே தான் இருக்குது. தக்காளியும் போட்டிருக்கேன். நீங்கள் பீட்ரூட் போட்டால் பாதி பேர் பிரியாணி கலர் மாறும்னு நினைக்கிறாங்களே, எங்கே கலர் மாறுதுங்கிறத பாருங்கள். இப்போது நல்லா வந்து காய்கறிகள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குது. அதாவது என்னென்னா, காய்கறிகளை வேக வைக்கிறதுக்காக தான் நம்ம தக்காளியை லேட்டாக சேர்க்கறது. ஸோ பாதி வந்து வதக்கும் போதே வேகும். இன்னும் வந்து தக்காளி போட்ட பிறகு அந்த தண்ணியிலேயே உங்களுக்கு நல்லா வேக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் தயிர் சேர்ப்பேன். நான் ஏன் தயிர் சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த பிரியாணியில் கொஞ்சம் தயிர் சேர்த்தா இந்த மசாலாஸ் வந்து இப்போ இதில் அந்த தக்காளி தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து பிரியாமல் இருக்கும். சாதத்தில் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதம் வந்து வெள்ளை சாதம் தனியாவோ மஞ்சள் சாதம் தனியாவோ எடுக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த தயிரை வந்து இதில் சேர்க்கிறேன். அதாவது நீத்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தயிரை நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வந்து தயிரை சேர்த்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூளும் போடுவேன், காஷ்மீர் சில்லி பவுடரும் போடுவேன். காஷ்மீர் சில்லி பவுடர் தான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணி மசாலா போட போகிறோம், அடுத்து போட்டிருக்கோம், அடுத்தது பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போடுறோம். அதனால் காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாம் சேர்ந்த பிறகு தயிர் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி லூஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த தண்ணி டைட்டாக மாறணும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி டைட்டாக மாறணும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது நல்லா கொஞ்சம் வேகட்டும், காட்டுறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம், சைடில் வந்து நம்ம அரிசியை போட்டாச்சு. அரிசி வந்து வேகணும். இந்த வேகும் போது சாதம் வந்து உங்களுக்கு தொட்டிங்க அப்படின்னா உடையணும் சாதம். இப்போ இது வந்து நான் வந்து காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் அரிசியாக தான், 3/4 பதம் தான் அரிசி இருக்குது. இதில் 1/4 பங்கு தான் வெந்திருக்குது, 3/4 பதம் அரிசி இருக்குது பார்த்தீங்களா. அரிசி தான் உடையுது தவிர இன்னும் வேகலை. ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அரிசி. இப்போ இது வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் ஸ்ட்ரெயினர் வச்சுக்கிட்டு ஒரு தரம் இதை பார்த்தீங்களா வெந்துருச்சு. இப்போ தான் நான் வந்து வடிகட்ட போகிறேன். இது சாதம் வந்து அரிசி இருக்குது, நல்லா இருக்குது, வெந்திருக்கு. இப்போது இதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பக்கத்தில் ஸ்ட்ரெயினரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஜார்னி வச்ச ஸ்ட்ரெயினர் மாதிரி இருக்கிறதுல எடுத்து அந்த ஸ்ட்ரெயினரில் நான் போடுவேன். இந்த பதம் வந்து நீங்கள் 3/4 பதம் சாதம் வெந்திருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், சாதம் வந்து வெந்திருக்கு. 3/4 பங்கு சாதத்தை வேக வச்சு இதை நீங்கள் தூக்கி வடிகட்டிங்க. ஏன்னா அந்த காய்கறிகள் நாம் ஆல்ரெடி வதக்கிக்கிட்டு இருக்கிறோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் 3/4 பகுதி வெந்த பிறகு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, சாதம் வடிக்கிற தண்ணி, அதை கீழே கொட்டாமல் சப்போஸ் பிரியாணிக்கு தம் வைக்கிறதுக்கு மேலே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ சாதம் பூராத்தையும் வடிச்சிட்டேன். இந்த மசாலாஸ் வந்து எவ்வளோ டைட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போது எடுத்து வச்சா அந்த தண்ணி வந்து சொட்டலை பாருங்கள், உங்களுக்கு வந்து நீத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. தயிர் சேர்த்ததும் இதுக்காகத்தான் இந்த பிரியாணியில் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய பிரியாணிலையோ புலாவுலையோ பாலோ தயிரோ நான் சேர்த்ததே கிடையாது. இப்போது ஃப்ரெஷ் க்ரீன் பீஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா காய்கறிகளை வதக்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இதை 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, கீழ்ப்பகுதி மேல் பகுதி அப்படி 2 லேயர் நம்ம போடுறதுக்கு காய்கறிகளை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, பொரியல் மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். தூக்கி போடும்போது கூட எப்பயுமே சொட்டலை பாருங்கள். இதுக்கு அடுத்தபடி அந்த ஹைதராபாத் பிரியாணியில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, கேவர் வாட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேவர் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா எசன்ஸ் மாதிரி தான். அதாவது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து கார்ன், அதாவது வந்து இது இருக்கு இல்லையா, சோளம், அதனுடைய தண்ணி தான் அது. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. அது போட்டால் தான் பிரியாணியாக நினைக்காதீங்க, அது போடலைன்னா சாதாரணமாக தான் இருக்கும். அதுவும் ஏன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது சாதத்தை வடித்து வச்சுக்கிட்டேன், மசாலாவை பிரிச்சுக்கிட்டேன், கீழே வந்து மசாலா இருக்குது. அதன் பிறகு மேலே ஒரு லேயர் வந்து ஃபஸ்ட்டு சாதத்தை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த பிரியாணி ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக செய்யணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். என்னோடய வீடியோ வந்து இந்த ரொம்ப நாள் கழித்து 14 நிமிஷத்துக்கு நான் இதை போட போகிறேன் அப்படின்னா அவ்வளோ பொறுமையாக போடணும். கொத்தமல்லி புதினாவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மசாலா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உதிராக பொரியல் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் ஹைதராபாத் பிரியாணி. வெள்ளை சாதம், மஞ்சள் சாதம், கலர் போட்ட
போட்ட சாதம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து பொரியல் மாதிரி இருந்தாச்சு. இதை போட்டுட்டேன். இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடி வெள்ளை சாதத்தை எடுத்து வச்சுக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து இப்போ நான் 400 கிராம் போட்டதுனால நாங்கள் வந்து 3 பேர் அப்படிங்கிறனால போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ 2வது லேயருக்கு இந்த வெள்ளை சாதத்தை நான் ஆட் பண்ணுறேன். இதையும் அதே மாதிரி நீங்கள் நல்லா தடவிடுங்க. தடவிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் மசாலா இருந்தால் மசாலா போடுங்க. இல்லை மசாலா தீந்துருச்சு அப்படின்னா வெறும் வெள்ளை சாதத்தை மட்டும் போடுங்க. மறுபடியும் புதினா கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெள்ளை சாதம் மட்டும் 3 லேயராக நம்ம போடணும். இது 2வது லேயர் தான். இது வந்து வெள்ளை சாதம். இதில் கொத்தமல்லி போட்டுட்டேன். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெங்காயத்தை இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1.5 வெங்காயத்தை பொரிச்சு வச்சுருக்கேன். அதாவது ப்ரௌன் ஆனியன் பேர் அப்படின்னு பேர். இந்த ப்ரௌன் ஆனியனையும் நான் கொஞ்சம் போடுவேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே நான் பொரிச்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே பொரிச்சு வச்சது எப்படின்னு நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். இப்போது போட்டாச்சு. சாதம் போட்ட பிறகு கடைசி லேயர் போட்டாச்சு. சாதம்லாம் போட்டாச்சு. இப்போ புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணுங்கள். புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு அதாவது வந்து பொரிச்சு வச்ச ப்ரௌன் ஆனியன் இதை பார்த்தீங்களா எப்படி இருக்க பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து மேலே வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி கொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இதன் பிறகு தான் நாம் என்ன பண்ணணும், குங்குமப்பூ கலந்த தண்ணி. நான் வெந்நீர் ஊற்றி வச்சிருக்கிறதுனால குங்குமப்பூ இதில் இருக்குது. குங்குமப்பூ போட்டனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் உங்களுடைய விருப்பம் தான். இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கலர் வந்து வர்றதுக்காக. இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ இதை நல்லா தெளிக்கணும். இதன் பிறகு தான் வாட்டர் அப்படிங்கிறத இதோ இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். இதில் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். அது வந்து கேவர் வாட்டர். ஒரு சில பேர் சாதம் வடிக்கும் போதே போடுவாங்க. அப்படி போட்டால் எவாப்ரேட் ஆகிடும். இதில் நான் தம் ஆகும்போது ஃபுல்லாக சாதத்தோட அதுலேயே அந்த எசன்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் இப்படி நான் தெளிக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன், எல்லாம் ஃபயர் இவ்வளோ நேரம் ஸ்லோவாக தான் வச்சுருந்தேன். இப்போது தம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு பிரித்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நடுவில் மஞ்சள் கலர், ஓரத்துலலாம் வெள்ளை கலர், கீழ்ப்பகுதியில் மசாலா கலந்த சாதம். இது எல்லாம் அருமையாக வரும். இப்போ பிரிக்கும் போதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். பிரியாணிக்கு ஜாஸ்தி நெய் தேவையில்லை, நல்லாயிருக்கும் பிரியாணி. நீங்கள் நிறைய நெய் போட ஒரு மாதிரி திகட்டும். ஸோ நான் நெய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு இந்த பிரியாணியை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஓரமாக பிரிக்கணும், மேல் பகுதியாக தான் பிரிக்கணும். சாதம் வெள்ளை சாதமாக எடுக்கணும். அதன் பிறகு நடுவில் மசாலா இருக்கிற அதையும் சாதத்தை எடுக்கணும். அதுக்கும் கீழே வந்து காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்படித்தான் சாதத்தை எடுத்து பரமாறவே செய்யணும். நீங்கள் போட்டு மற்ற பிரியாணி மாதிரி இதை ஒன்றா போட்டு கலந்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயர் வரவே வராது. வெள்ளை சாதம், மசாலா, இந்த மஞ்சள் சாதம் அப்படிங்கிறத வரணும். இன்னும் சொல்லப்போனால் ஹைதராபாத் பிரியாணியில் இந்த வெள்ளை சாதமாக இருக்கிறத சாப்பிடும்போது நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கேவர் வாட்டர் அப்படிங்கிறது. இப்போ இதை எப்படி பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். பார்த்தீங்களா, மசாலா கொஞ்சம், இந்த மஞ்சள் சாதம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி மசாலா வந்து இதில் பட்டும் படாத மாதிரி இருக்கிறது பேர் தான் ஹைதராபாத் பிரியாணி. இந்த மசாலா எங்கேயோ ஒரு இடத்துல உண்டையும் முரளியமாக இருக்கணும். இதுதான் ஹைதராபாத் பிரியாணி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பராக செஞ்சு பாருங்கள். நன்றி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.